திருப்பூரில் என்னன்னாங்க ஒரு சின்ன விஷயம், டொனேஷன் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க, நம்மளை ஆள் உடப்பா அப்படின்னு போயிடுவாங்க. அது அரசியல் ரீதியாகவோ அல்ல வேறு ரீதியாக கோயில் சம்மந்தப்பட்டமோ இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதை எடுத்து எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியும்னு நான் நினச்சேன். அதெல்லாம் இல்லை, என் கையே லாவாவையே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக நடத்திட்டு இருக்காரு. வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த வீடு வீடாக கேட்டு நாங்களே வந்து உரம் எல்லாமே சேகரித்து கொண்டு போயிட்டு அவங்க வீட்டில் வந்து தோட்டம் போட்டு கொடுப்போம். நீங்கள் மாதிரி மரபு ரக விதைகளில் என்ன பலன் இருக்குது, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தாய்ப்பால் கூட நஞ்சா போகிற அளவுக்கான ரசாயனம் வந்து எப்படி பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வாங்கி சாப்பிட்ற காய்கறிகள்லாம் நம்ம உணவுன்னு நினச்சி எப்படி விஷத்தை பயன்படுத்திட்டுன்னு ஒரு எளிமையாக புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி அப்படி தோட்டம் போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஒரு குப்பைமேட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு காய்கறி செடி ஒரு தக்காளி செடி ஏதோ ஒன்று தானாக வளர்ந்துருக்கும். எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்குது. அங்கே மட்டும் எப்படி, அங்கே போய் யார் உரம் போட்டா, யார் தண்ணி கொடுத்தா அப்படிங்கிற எனக்குள் ஏற்பட்ட ஒரு கேள்வி தான் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கிய வித்தா எனக்கு இருந்தது. ஓராண்டு கலைஞ்சிருக்கு. 2022 ஆரம்பிச்சு ஓராண்டு கடந்து 2வது ஆண்டில் அடிவச்சு போயிட்டு இருக்கோம். இப்போ எல்லாரும் ஒத்த நினைவில் ஒரே பாதையில் போயிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து ஒரு குடும்பமாக போயிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம பொருள் விற்கிது, இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள் விற்கிது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு வருமானம் தான். இப்போ சந்தை அப்படின்னா எங்களுடைய பார்வையில் வந்துட்டு ஒரு தாயும் பிள்ளையும் இணையரும் ஒரு இடமா இருக்கணும். அந்த பொருள் எப்படியெல்லாம் விளைஞ்சுது, அந்த பொருளினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மதிப்பு என்னங்கிறத வந்து நுகர்வோரும் விவசாயியும் நேராக பேசி அந்த பொருளை பேசி வாங்கிக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அதுக்கு மேலே வந்து விவசாயிகள், அந்த இயற்கையாக விவசாயம் செய்கிற விவசாயிகளும் இணைஞ்சுக்கணும். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பேர் அவையில் பெரிய மனிதர்கள், நல்ல மனிதர்கள், பெரிய மனிதர்கள்னால் உண்மையாகவே உயர்ந்த மனிதர்கள் நிறைஞ்ச அவையில் உயர்ந்த மனிதர்களுடைய நிகழ்வில் இப்படி பங்கெடுத்துக்கிறதுக்கும் இப்படி நிற்கிறதே பெரிய ஒரு மகிழ்ச்சி. 2009 துவங்கினது எல்லாத்துக்குமான புள்ளி வந்து எனக்கு ஆரம்பித்தது நம்மாழ்வாரை சந்தித்ததில் தான். அது ஒரு பள்ளியில் மரம் நடு விழாவுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, இதே போல் ஒரு ஒளியேற்றலுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ வந்து ஐயாவை சந்தித்தப்போ எனக்கு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது. நான் ஒரு சாமியாருன்னு தான் நினச்சேன். நான் சொல்கிறது நம்மாழ்வார் ஐயாவை தாடியோட அந்த இன்விடேஷனில் பார்த்தப்போ அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, அவர் விவசாயத்திற்காக இந்த மாதிரி இயற்கை வழி வேளாண்மை முன்னெடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நிகழ்வு முடித்த உடனே தனியாக ஒரு மண்டபத்தில் விவசாயிகளை சந்திக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த அறிமுகமே இல்லை. அவர் என்ன பேசுகிறது எதையுமே நான் கேட்கல. எல்லார்த்த போலையும் நானும் அப்போ விவசாயத்துக்கு எனக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மனநிலை தான் இருந்துச்சு. அதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம், நான் மரம் நட்டுட்டு இப்படியே போயிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 2வது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு பள்ளியில் வந்து அவரை ரொம்ப அருகாமையில் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கூடி நின்று அவர் கூட பேட்டி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க பேட்டி எடுக்கிறத நான் நின்று வந்து கவனிச்சிட்டு இருந்தேன். அப்போ அவர் பேசின வார்த்தைகள்லாம் என்ன எறியாமல் வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு வந்து நெருக்கமாயிடுச்சு. ஏன்னா அதுக்கு காரணம் வந்து மனவளக்கலை தான். நான் இந்த பாடல் தொடங்கினப்போ, இன்றைக்கி கடவுள் வாழ்த்து பாடினப்போ உண்மையாகவே ஒன்று தமிழ்தாய் வாழ்த்து இல்லைன்னா ஏதாவது சாமி பாட்டு பாடுவாங்களோன்னு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு கடவுள் வாழ்த்து வந்து எனக்கு அப்படி ஒரு பேரானந்தமாக இருந்தது. அது வந்து நான் மனவளக்கலையில் இது நான் மனப்பாடமாக படித்த பாட்டு. இதெல்லாமே அந்த மனவளக்கலை தான் என்னோடய துவக்க புள்ளியாக இருந்தது. அதில் சொல்கிறது வந்து இயற்கையோட இயைந்த வாழ்வு தான் அறவாழ்வு அப்படின்ற அந்த ஸ்ட்ராங்கான பாயிண்ட் தான் வந்து நல்லா மண்டையில் ஏறிடுச்சு. அதோடைய நீச்சி தான் வந்து ஐயாவை சந்தித்ததும் அதற்கான அந்த தாட் வந்து கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அந்த பாதைக்கு வந்து இழுத்துட்டு போயிடுச்சு. அந்த ஐயாவை நம்மால் சந்திக்க வச்சது எல்லாமே அந்த தாட்டு தான். அப்படி சந்திக்கும் பொழுது தான் அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி உணவு ரீதியாக, நம்மளுடைய விதைகள் ரீதியாக, அதில் இருக்கிற ஒரு அரசியல் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். நான் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கிட்டனோ அதை எல்லாத்தையுமே என் மண்டக்குள்ளே வச்சுக்க முடியல. எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கும் எனக்கு வந்து இடம் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, வீடு வீடாக போயிட்டு எங்கள் ஊரில் எல்லா வீடுகள்லையும் கேட்டு அப்படிங்கிறத விட கெஞ்சி அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அப்போ நான் வாரம் நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். வேலைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளில் அந்த வீடு வீடாக கேட்டு நாங்களே வந்து உரம் எல்லாமே சேகரித்து கொண்டு போயிட்டு
அவங்க வீட்டில் வந்து தோட்டம் போட்டு கொடுப்போம். நீங்கள் மாதிரி மரபு ரக விதைகளில் என்ன பலன் இருக்குது, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கிறதுலாம் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, தாய்ப்பால் கூட நஞ்சா போகிற அளவுக்கான ரசாயனம் வந்து எப்படி பயன்படுத்தி இன்றைக்கி நம்ம வாங்கி சாப்பிட்ற காய்கறிகள்லாம் நம்ம உணவாக வந்து உணவுன்னு நினச்சி எப்படி விஷத்தை பயன்படுத்திட்டு இருக்கோன்னு ஒரு எளிமையாக புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அனுமதி வாங்கி அப்படி தோட்டம் போட்டு கொடுத்துட்டு இலவசமாக பண்ணீங்களா? இலவசமாக பண்ணோம். எதுவுமே வாங்கிக்காம பொருள் கூட நாங்களாக சேகரித்து கொண்டு போயிட்டு பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது கூட வந்து என்னோட வந்து குழந்தைங்களை சேர்த்திக்குவேன். எனக்கு முதல்ல ஆரம்பித்ததே அந்த பள்ளியில் சந்திச்சேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது அங்கே இருக்கிற பள்ளிகளில் ஒரு குழந்தைகளை சந்திக்கிற இதே மாதிரி ஒரு நிகழ்வில் ஒரு நாடகம் போகிறவர் வரலன்னு சொல்லிட்டு நான் அந்த பொறுப்பை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ எடுத்துக்கிட்டப்போ என்னுடைய இது வந்து கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எனக்கு வந்து இந்த உலகம் எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு ஆசைப்பட்டனோ அதையெல்லாம் நான் டைலாகாக வச்சு ஒரு நாடகத்தை வடிவமைச்சு அந்த குழந்தைங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ அது என்னாச்சு அப்படின்னா அந்த குழந்தைங்க பிடிச்சிக்கிச்சு கெட்டியாக. அது பிடிச்சிட்டு டெய்லியும் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தைங்க எதுக்கு என் பின்னாடி இப்படி வருது, அக்கா கதை சொல்லுங்கள், அக்கா பாட்டு பாடலாம், இது சொல்லுங்கள், ஏதாவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கூட சேர்ந்து அப்போ அவங்களுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நம்மளை நம்பி இப்படி பின்னாடியே வராங்களே அப்படின்ட்டு. அப்போ அவங்களுக்காக ஒரு நூலகம் ஒன்று ஆரம்பித்தோம். அந்த நூலகம் வந்து ஆரம்பிக்கும் பொழுது என்கிட்ட வந்து பைசாவே இல்லை சுத்தமாக. வேலைக்கு போகிறது வீட்டு செலவுக்கு சரியாயிரும். அப்போ ஒரே ஒரு நகை மட்டும் இருந்தது. அந்த நகையை வந்து அடமானம் வச்சு தான் அந்த லைப்ரரியை கட்டோம். அப்போ இது மாதிரி அப்போ அது எனக்கு பெருசாக தெரியல. ஏன் அந்த நகையை வந்து துச்சமாக எனக்கு மதிக்க தோணுச்சுன்னா அதுக்கு காரணம் வந்து இந்த மனவளக்கலையில் அது நகையெல்லாம் எதுக்கு பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போட்டிருக்கிறத எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த இதுக்காக வந்து போட்டதுனே தவிர உடம்புல ஒரு சொட்டு நகை கூட அப்போ அது வரைக்கும் இருந்ததே இல்லை இத்தனை வருஷமாக. அப்போ அதுக்காக வந்து செலவு பண்ணிட்டோம். நம்மாழ்வார் தான் திறந்து வச்சார். அப்போ அந்த குழந்தைங்களுக்காகலாம் வேலை செஞ்சுட்டு இருக்கப்போ தான் இந்த பணிகள்லாம் அப்படியே தொடர்ந்து வந்து போயிட்டு இருந்து அந்த குழந்தைங்க வருவாங்க, அவங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு அதை சொல்லிக் கொடுப்போம், எப்படி வந்து தோட்டம் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அது அப்படியே பெருகி கல்லூரி மாணவர்கள்லாம் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்செங்கோடு நாமக்கல்னு எல்லா பக்கம் இருந்தும் வருவாங்க. வந்து அவங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மரம் வைக்கிறதாகட்டும் வீட்டு தோட்டம் சொல்லி கொடுக்கறதாகட்டும் எல்லாமே ஒவ்வொரு இடத்த தேர்ந்தெடுத்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படி பண்ணும் பொழுது தான் அந்த 36 வயதினிலே படம் வந்துச்சு. அப்போ அந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டு தோட்டமும் மாடி தோட்டமும் பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. அந்த புரிதல் அதிகமாச்சு. அந்த புரிதல் அதிகமானதுக்கப்புறம் தேவை அதுக்கு அதிகமாச்சு. அப்போ என்னால் இலவசமாக பண்ண முடியாத அளவுக்கு தொடர்ந்து வந்து எல்லா பக்கம் பயணம் பண்ணும் பொழுது எனக்கு பைசா வேணும். அப்போ அதுக்காக ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு இண்டிவிஜுவலாக யாரெல்லாம் கேட்குறாங்களோ வீடுகளுக்கு அவங்களுக்கெல்லாம் தொகை வாங்கிட்டோம். பள்ளிகளில் கேட்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இலவசமாகவும் அப்படி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தோம். அது எனக்கு ஒரு தொழிலாக அப்போ மாற ஆரம்பிச்சது அந்த படம் வந்ததுக்கப்புறமா. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் அந்த கிச்சன் கார்டன் அந்த மிட் டே மீலுக்கு கிச்சன் கார்டன்ற சிஸ்டத்தை கொண்டு போனது இயல்வகை மூலமாக தான் முதல்ல வந்து அறிமுகப்படுத்தணும். அதே போல் இந்த மரபு விதைகளை எடுத்துகிட்டு எனக்கு மரபு விதைகள் முதல்ல வானகத்திலேருந்து கற்றுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து பண்ண ஆரம்பித்தப்போ திருச்சியில் வந்து யோகநாதன் அண்ணா ஒரு அண்ணா அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து விதைகளை மரபு விதைகளை எடுத்து பண்ண ஆரம்பித்தார். அவர்கிட்ட இருந்து தான் விதைகள் வாங்கி நம்ம எல்லா பக்கம் தோட்டம் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அப்படியே அதை அப்படியே பெருக்கி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ அந்த விதைகளை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா முதல்ல நண்பரோட திருமணம் ஒன்று வந்தது. எங்களை மாதிரி இயங்குகிற நண்பர்களோட திருமணத்தில் ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு சொல்லிட்டு இது நான் சொன்னது 2014 என்ன பண்ணோன்னா திருமணத்துக்கு வந்து நம்மளோட பை இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த இப்போ எல்லாரும் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி பையை இப்போ இந்த காடா பையை தைச்சு நம்மாழ்வாருடைய வாசகம் இல்லை வேறு ஏதாவது நல்ல பிளாஸ்டிக் மாற்று அந்த மாதிரி வாசகம் போட்டுட்டு அந்த தேங்காய் பழத்துக்கு பதிலாக காய்கறி விதைகள் ஒரு 10 வகையான விதைகள் செடி கொடி கீரைன்னு சொல்லிட்டு ஒரு 10 வகையான விதைகள் அடங்கின பொட்டணம் பண்ணி சிறுதானிய இனிப்பு நம்மாழ்வாரோட புத்தகமோ இல்லை நல்ல அறிஞர்களோட புக்கு குழந்தைங்க அங்கே வர்ற குழந்தைங்களுக்கு பனை ஓலை விளையாடுற பனை ஓலைக்கு அப்போல்லாம் பிளாஸ்டிக் தான் ஃபுல்லாக விளையாட்டு பொருளாக இருந்தது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வாயில் வச்சு பண்ணுறாங்க இழுக்கிறாங்க. அப்போ பனை ஓலைக்கு இழுக்க இதை வந்து ஒரு தாம்பூல பைக்கு முதல்ல திருமண தாம்பூல பைகளுக்கு விதைகளை அறிமுகப்படுத்தினதும் இயல்வகை மூலமாக தான் அறிமுகப்படுத்தினோம். இப்போ அது நல்லா போயிட்டு இப்போ எல்லாரும் அதை எடுத்துகிட்டு வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே போல் மற்ற நம்ம வீட்டு தோட்டமாகட்டும் எல்லாமே நிறையா அப்போ எடுத்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அடுத்தடுத்து அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சோம். நூலகத்துக்கு வர குழந்தைங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நாங்கள் என்னென்ன கற்றுக்கிட்டோமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போனோம். பாட்டா கதையா விளையாட்டா அப்படி கொண்டு போக ஆரம்பித்தோம். அதனோட தொடர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு கலைகளும் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லப்படுற நம்மளோட மரபு கலைகளும் அங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா இப்போது 2011 ஆரம்பித்தோம்.
இப்போ வரைக்கும் கொரோனா காலத்தில் கூட தடைப்படாமல் சிலம்பம் வந்து அங்கே ஃப்ரீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதுவும் நல்ல தேர்ந்த கலைத்தாயார் கட்டளைன்னு சொல்லிட்டு ஈரோட்டில் நல்ல தேர்ந்த ஒரு சிலம்ப அமைப்பு, அந்த அமைப்புலேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம பே பண்ணிவிட்டு வர்ற குழந்தைங்கள்கிட்ட காசு வாங்காமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து நம்ம இப்போ வரைக்கும் தொடர்ந்து வந்து நடந்துகிட்ருக்கு. இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? 2011ன்னா கிட்டத்தட்ட 12 வருஷம். 12 வருஷமும் இடை நிற்காமல் தொடர்ந்து ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகிறதுங்கிறது பெரிய இதனாலேயே வந்து சாதாரணமாக விஷயம் இல்லை. அது வந்து இயற்கையோட அருளாலையும் நம்ம அந்த விடாமுயற்சின்னு இருக்குங்க, எப்பவுமே நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்குல்ல, அதுவும் வந்து அப்படியே கொண்டு போயிட்டுருக்கு. சரி, அதனால என்ன நன்மைனா, அந்த குழந்தைங்க இப்போ சின்ன துணுண்டா 6வது 7வது படித்த குழந்தைங்கலாம் அங்கே சிலம்பம் கற்றுக்க வந்த குழந்தைங்கலாம் கல்லூரி போனாங்க. கல்லூரி போகிறப்போ காம்படிஷனில் கலந்துக்கிட்ட மண்டல அளவில், மாநில அளவில், இந்திய தேசிய அளவில்லாம் கலந்துக்கிட்ட அந்த சான்றிதழ்கள்லாம் எதுக்கு உபயோகமாச்சுன்னா, கல்லூரிகளில் 50 மார்க் அதிகமாக எடுத்தவங்களுக்கு கூட அந்த சீட்டு கிடைக்கல, இவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்த சீட்டு வந்து கிடச்சிது. இந்த பயணத்தோட நீச்சி தான் விவசாயிகளுக்கான ஒரு தனி மார்க்கெட் வேணும், இயற்கை விவசாயிகளுக்கான தனி மார்க்கெட் வேணும். திருப்பூரில் தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொரோனாவில் வந்து பிரேக் ஆயிடுச்சு, திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணது கோயம்புத்தூரில். திருப்பூரில் வந்து கண்டினியூஸாக நடத்தவே முடியாத அளவுக்கு இடம் பிரச்சனை, அண்ணா சொன்ன இடம் பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ திரும்பவும் எல்லாரோட முயற்சியிலையும் திருப்பூரில் துவங்கணும் அப்படிங்கிறது விருப்பம். அதுக்கப்புறம் இந்த சஸ்டைனபிள் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற பேரில் வந்து இந்த இயற்கை வழி வேளாண்மையில் வாழ முடியுமா அப்படின்னு இப்போ இன்றைக்கி பேசின டாபிக் இருக்கு இல்லைங்களா, அது வாழ முடியும். அதுவும் டிபெண்ட் இல்லாமல் நம்ம சுயசார்பாக வந்து நம்மாழ்வார் அந்த கருத்தை தான் ஆழமாக பதிய வச்சார். அந்த சுயசார்பு வாழ முடியும் அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் 2014 பண்ணியிருக்கேன். எப்படின்னா, இண்டிவிஜுவலாக ஒரு வீட்டுக்கு தேவையானதை போட்டு பண்ணுறது ஆரம்பித்து ஒரு கிராமம், ஒரு பஞ்சாயத்து, ஒரு ஸ்டேட்டு வரைக்கும், சிக்கிம் ஃபுல்லாக இப்போ வைக்கிய மாநிலமாக மாறிடுச்சு. அந்த சிக்கிமும் போயிட்டு அந்த முதலமைச்சரையும் சந்தித்து அவங்களுடைய சிக்கிம் முழுக்க பயணம் பண்ணி ஒரு வீட்டிலேருந்து ஒரு ஸ்டேட் வரைக்கும் எப்படி வந்து சுயசார்பாக வாழ முடியும், அது இயற்கை வழி வேளாண்மையில் வாழ முடியும் அப்படிங்கிறத சூழ் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரியில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இயல்வகை சார்பாக. இது வரைக்கும் இருக்குது இந்த பயணம். நன்றி. வாய்ப்பளித்தவங்களுக்கும் இந்த மேடையில் கூப்பிட்டு கௌரவப்படுத்தணும்னு நினச்ச அந்த நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் வணக்கம். 2007 இந்த திருப்பூர் வரும் பொழுது ஒரு கார்மெண்ட் பையிங் ஆஃபீஸில் என் பணியை தொடர்ந்தேன். நான் MBA ஃபினான்ஸ் முடித்தேன். நிஃப்டில் வந்துட்டு ஈவினிங் காலேஜ் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் பண்ணினேன். நானும் ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவ தான். சார் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, அந்த 4 தரப்பட்ட விவசாயிகளில் அந்த முதல் தரப்பட்ட விவசாயினுடைய பொண்ணு தான். ஏன்னா நாங்கள் கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு பல சிரமத்துக்கும் அவருடைய சக்தியை மீறி என்னை MBA ஃபினான்ஸ் படிக்க வச்சார். நீ இந்த விவசாயத்துக்குள்ளேயே வந்துடாத அப்படிங்கிற ஒரு சூழலில் தான் என்னைய படிக்க வச்சது. ஆனால் நம்ம ரத்தத்துக்குள்ளே இருக்கும் இல்லையா, அந்த விவசாயங்கிற உணர்வு அது எப்போவுமே எங்கேயுமே போகாதுங்கிறத நான் கடந்து வந்த பாதைகள் என்னை எங்கெங்கேயோ திசை திருப்பி ஏன் இங்கே வந்தேன்னு எனக்கே புரியாத அளவுக்கு கொண்டு போய் விட்டதும் அதே இருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. 2007 இங்கே வரும்பொழுது திசை தெளிக்கப்பட்ட காய்கறிகள் தான் நிறையா உணர்ந்தேன். என்னோட கிராமத்தில் இருக்கிற மாதிரி எதுவும் இங்கே இல்லைங்கிறத உணர ஆரம்பித்தேன். அப்போ ஏன் தனக்கானதை தானே உற்பத்தி பண்ணக்கூடாது அப்படின்னு ஏன் முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதை தான் நான் செய்யணும்னு விருப்பப்பட்டேன். நான் படித்தது எல்லாமே ஹாஸ்டலில், யாரை பற்றியும் ஒன்றும் தெரியல, ஒருத்தட்ட பேசுறதுக்கு கூட பயப்படுவேன், ஒரு மேடை ஏற மாட்டேன். இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்தவ தான் நான். எங்கள் கிராமம் அந்த மாதிரி எப்படின்னா ஒடுக்கப்பட்டு அந்த மாதிரி எங்கேயுமே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகளாக இருக்கும் ஊரை சுற்றி. அப்படி ஒரு சூழலில் வரும்போது இது வித்தியாசமாக இருந்தது மக்களை பார்க்குறதுக்கு கூட. அப்படிப்பட்ட சூழல் எனக்கானதை நான் உருவாக்க பண்ணேன். அதில் ஆரோக்கியத்தை வந்து ரொம்ப உணர்ந்தேன். இதை செய்யறதுக்கு கூட எனக்கு கற்றுக் கொடுத்தது இந்த இயற்கையும் இந்த சூழல் மட்டும்தான். குப்பமேடு தாங்க இன்றைக்கி எனக்கு குருநாதர். இன்றைக்கி நான் ஒரு விவசாயியாக 3 ஏக்கரில் நிறைய மரபு ரகங்களை மீட்டெடுத்து பரவலாக்க மாட்டோம்னா அதுக்கு வந்து எனக்கு குருநாதராக இருந்தது குப்பமேடு தான். எந்த குப்பைகள் புறக்கணிக்கப்படுதோ அந்த குப்பை வந்து பயனுள்ளதாக மாற்ற முடியும் அப்படிங்கிறத வந்து உணர்ந்ததே குப்பமேட்டில் தான். அந்த விவசாயமே அங்கே தான். ஒரு குப்பமேட்டில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ஒரு காய்கறி செடி, ஒரு தக்காளி செடி, ஏதோ ஒன்று தானாக வளர்ந்துருக்கும். எந்த ஒரு நோய் தாக்குதலுமே இல்லாமல் நல்லா வளர்ந்துருக்குது. அங்கே மட்டும் எப்படி, அங்கே போய் யார் உரம் போட்டா, யார் தண்ணி கொடுத்தா அப்படிங்கிற எனக்குள் ஏற்பட்ட ஒரு கேள்வி தான் இயற்கை விவசாயத்துக்கு ஒரு முக்கிய வித்தா எனக்கு இருந்தது. ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்துகிட்டு இருந்தாலும் எப்படி இவ்வளோ தூரம் வர முடியும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தற்சார்பாக வாழ்ந்தால் நமக்குனுடைய தேவைகள் வந்து ரொம்ப குறைவுங்கிறத உணர்ந்தேன்.
இங்கே வரும்பொழுது எல்லாமே கற்றுக்கிட்டேன். தற்சார்பு அந்த ஒற்றை சொல் அந்த குப்பமேட்டுக்கிட்ட கற்றுக் கொடுத்தது இன்னைக்கு வந்து என்னை வந்து முழுக்க தற்சார்பாக வாழ வைக்கிதுங்க. பையிங் ஆஃபீஸில் தான் வேலை பார்த்தேன், நல்ல சம்பளம் தான். இருந்தாலும் அங்கே இல்லாத ஒரு நிம்மதி இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக என்னால் இருக்க முடியுது. தற்சார்பாக வாழ்கிறேன். எனக்கான தேவைகளை நானே பூர்த்தி பண்ணேன். என் குடும்பத்திலையும் தற்சார்பாக ஒவ்வொருத்தரையும் வாழ வச்சோம். ஆரம்ப காலத்தில் ரொம்ப எதிர்ப்புகள் இருக்கும். ஒரு பெண்ணாக வெளியில் வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். அது நம்ம போன வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சமாளித்து இன்னைக்கு அவங்களே எனக்கு சப்போர்ட்டாக, அவங்க எல்லாத்துக்கும் வெளியில் வர மாட்டாங்க. என்ன தொந்தரவு பண்ணாத, நீ என்ன வேணாலும் பண்ணு, சமுதாயத்துக்காக ரொம்ப சிறப்பாக பண்ணு, ஆனால் எதுக்கு என்னை தொந்தரவு பண்ணாத, அந்த ஒன்று போதும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுடைய சப்போர்ட் அது ஒன்று போதும். அதுக்காக தான் இதை நான் எடுத்து சிறப்பாக அடுத்தடுத்து நகர்ந்து நான் போக ஆரம்பித்தேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, இயற்கை விவசாயம் அப்படின்னா முக்கியமாக அதுக்கு தேவை மரபு ரக விதைகள். மரபு ரக விதைகள் இல்லை அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ண முடியாதுங்கிறத ஆணித்தனமாக நான் உணர்ந்தேன். ஏன் உணர்ந்தேன்னா, என் முன்னோர்கள் அப்படி தான் பண்ணாங்க. அது எப்போ மாறிச்சோ அது எல்லாமே தடைதின் போனதை வந்து உணர்ந்தேன். அப்போ மரபு ரக விதைகளை சேகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக தற்சார்பை வாழணுங்கிறதுக்காகவே நான் புல்லட் ஓட்ட கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கான ஏன்னா இங்கே போகணுங்க வாங்கன்னு யாரும் கூப்பிட முடியாது. ஸோ இருக்கிற அந்த பெரிய வெஹிக்கிளில் லாங் ட்ராவல் பண்ணணுங்கிற வழி இல்லை. ஸோ அப்படி விதைகளை ஊராக வந்து சேகரித்தேன். சனி ஞாயிறுகள் லீவு, பையிங் ஆஃபீஸில் இருந்தால் எங்களுக்கு லீவு கொடுப்பாங்க. அந்த நேரங்களில் முழுசும் இப்படித்தான் நான் பயன்படுத்தினேன். பயன்படுத்தும் பொழுது மக்களுக்கு தன்னகத்தை போயிடக்கூடாது, மற்றவங்களுக்கு பகிர பெருகுங்கிறத வந்து நான் உணர்ந்தேன். அதனால தான் நான் விதைகளை இன்னைக்கு வரைக்குமே நான் என்ன விதைகளை வந்து விற்கவே மாட்டேன். நான் எடுக்கிற விதைகள் தத்து கொடுக்க மட்டும்தான் படும். ஒவ்வொரு விவசாயிகளுக்கு மத்தியிலும் தத்து கொடுக்குற வேலையை தான் இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறேன். அதுக்காக ₹1 கூட எங்கேயுமே நான் வாங்கினது கிடையாது. இதுக்கு வந்து எனக்கு சென்டிமெண்டலாக நிறைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி வாழ்வாதாரம் கருதி விற்பனை பண்ணுறதும் தப்பும் கிடையாது. விவசாயிகளை நான் வந்து என்ன சொல்லுவேன், என்கிட்ட வாங்குறீங்களா, உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் செய்கிறேங்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே செய்யணுங்கிறது வந்து கிடையாது. ஆனால் பிஸ்னஸ் எத்திக்கோடு இருக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் பிஸ்னஸ் எத்திக் இல்லாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. முளைக்கிற விதையை கொடுக்கணும், முளைக்காத விதையை முளைக்கும்னு சொல்லி கொடுக்கறது, மரபு விதைன்னு சொல்லிட்டு மரபு இல்லாத விதைகளை கொடுக்கறது, இந்த மாதிரி பிஸ்னஸ் எத்திக் இல்லாமல் தான் செய்யக்கூடாது. பிஸ்னஸ் எத்திக்கோடு கண்டிப்பாக விவசாயிகள் வந்து விற்பனைக்கு கொண்டுட்டு வரணும். ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கிறேன். சொல்லலாம், பொன்முத்தண்ணாவை வந்து ஒரு சந்தையில் தான் சந்தித்தேன் சில வருடங்களுக்கு முன்னாடி. மரவெண்டைங்கிற ஒரு அற்புதமான ஒரு வெண்டை ரகத்தை வந்து அவர் கையில் கொடுத்தேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த விவசாயி காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அவரும் வந்து விருது வாங்குறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு காப்பாற்றி அவர் தோட்டத்தில் போய் பார்க்கும்போது அதில் தாங்க சந்தோஷம். அன்றைக்கி அதை வித்துட்டு இருந்தேன்னா வித்துட்டா அப்படியே போயிட்டு இருக்கலாம், எனக்கும் அதுக்கும் தொடர்பு அவ்வளோதான். ஆனால் அதை நான் திரும்ப பார்க்கும்போது அந்த மகிழ்ச்சி வேறு லெவலில் இருக்கும். விற்றா பணம் வாங்கிட்டோம்னா அதோட மகிழ்ச்சி அதோட முடிஞ்சிடும். அதில் எதுவுமே கிடையாது. அதை உணர ஆரம்பித்தேன். ஸோ விதைகளை விற்பனை எல்லாம் இன்றைக்கு வரைக்குமே நான் விதைகளை வந்து விற்க மாட்டேன். அதே மாதிரி பயிற்சிகள் நிறைய பள்ளிகள் கல்லூரிகள், ஏன்னா மாணவர் மத்தியில் போய் சேரணுங்கிறதுக்காக நிறைய இடங்களில் பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்னும் தொடர்ந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கடந்த 3 வருஷமாக என்ன பண்ணிட்டேன்னா, என்னுடைய வேலையை விட்டுட்டு முழு நேரமாக இயற்கை விவசாயத்தில் இறங்கிட்டேன். காய்கறிகளாக விளைய வைப்பேன். அதுக்கு கூட ஒரு ஆள் போட்டு செஞ்சால் கூட அதுக்கு பணம் கொடுக்கணும்னு நான் தான் மண்வெட்டியில் வேலை செஞ்சேன். என் பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு 3 சென்ட் இடம், அதாவது விலைக்கு போகக்கூடிய நிலத்தை விளை நிலமாக மாற்றினேன். அதை வந்து ஒவ்வொரு டைமும் வேலை பார்த்துட்டு மண்வெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணேன். ஏன்னா அதுக்கு ஒரு ஆள் போட்டு அதுக்கு ₹500 கொடுக்கணும். அந்த ₹500 சேவ் பண்ணலாம். இப்படியெல்லாம் தான் வேலை செஞ்சு முழுசாக களத்தில் இறங்கி செய்யறதோடைய பலனை வந்து ரொம்பவே அனுபவித்தேன். ஸோ இதில் எல்லாம் என் வீட்டுக்கான காய்கறி இந்த 16 வருஷத்தில் எந்த ஒரு காய்கறிகளையும் நான் வந்து வெளியில் வந்து வாங்குறது கிடையாதுங்க. இதுவே எனக்கு பெரிய மிச்சம். அதே மாதிரி என் துணிகள் ஆடைகளை நான் தான் வடிவமைப்பேன். என்னோட தான் நான் தான் தச்சுக்குவேன். இன்ன வரைக்கும் நான் தைக்க விடுறதில்ல. ரெடிமேட் தவிர மிச்சம் எந்த துணியாக இருந்தாலும் என்னக்கானதை நான் தச்சுக்கிறேன். ஸோ ஒரு சின்ன ஈபி வேலை, ஒரு பிளம்பிங் வேலை, இதெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன். ஸோ இதுலலாம் என்னால் மிச்சம் பண்ண முடியுது. இதுதான் தற்சார்பு. அப்போ அங்கே பணத்துக்கான செலவே எனக்கு கிடையாதுங்கிறத வந்து நான் உணர ஆரம்பித்தேன். அப்போ நான் வேலையை தூக்கி போட்டுட்டு முழு நேரமாக விவசாயத்துக்குன்னு வரும்பொழுது கூட எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை. ஏன்னா என்னுடைய செலவு குறைவு. அப்போ தற்சார்பை நோக்கி பயணம் பண்ணோம்னா நம்மளுடைய தேவைகள் ரொம்பவே குறையும். அப்போ இருக்கிறத வச்சு வாழ பழகணுங்கிறது தான் முக்கியம். இருக்கிறத வச்சு வாழ பழகிக்கிட்டேன். அங்கே என்ன இருக்கோ அதை வச்சுட்டு பழகிக்கிட்டேன். ஸோ இதை வந்து இப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அதில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, எல்லா வேலைகளையும் பல வேலைகளை ஒரே ஆள்னாலும் இறங்கி செய்ய முடியும், அடிக்க முடியுங்கிறத நான் வாழ்ந்து காமிச்சிட்டு வாழ்ந்ததுக்கு அப்புறமா மற்றவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தேன். அதை தான் இன்றைக்கி வந்துட்டு தொடர்ந்து செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் 1008 ரகங்கள், மொத்தம் 800க்கும் மேற்பட்ட மரபு ரக விதைகளை மீட்டு எடுத்து மக்களுக்கு பரவலாக்கம் பண்ணுறோம். முக்கியமான இன்னைக்கு ஒரு விஷயமா நான் எடுத்துக்கிட்டது என்னன்னா, இந்த ஒவ்வொரு விதைகளுமே விவசாயிகள் மத்தியில் போய் இயற்கை முறையில் உற்பத்தி பண்ணி
அதை ஒவ்வொரு விவசாயியும் காய்கறிகளாகவோ விதைகளாகவோ சந்தைக்கு கொண்டுட்டு வந்து புழக்கத்தில் வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் மறுபடியும் இந்த மரபு ரக விதைகள் அழிவை விட்டு போகும், இயற்கை விவசாயம் செழித்து வளரும். முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இன்னும் தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணணும்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இயற்கை விவசாயியா, வீட்டுக்கு ஒரு விவசாயியா வந்து உருவாகணும். அது மாடித்தோட்டமோ வீட்டு தோட்டமோ நிலத்திலேயோ தனக்கான உணவை தானே உற்பத்தி செய்தாலே பொருளாதார அளவில் மிகச்சிறந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதை மற்றவங்களுக்கு கைமாற்றி விடுறேன். எதையும் நான் புதுசாக கண்டுபிடிக்க கிடையாது. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்களோ அதே விஷயந்தான் நீங்களே யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே அது வந்துட்டு தெரியும். இந்த விருதை வழங்கிய இங்கே இருக்கிற அனைத்து நல் உள்ளங்களுக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருதை நான் ஏற்கிறதும் கூட என்னை மாதிரி எத்தனையோ பெண்கள் நிறைய இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த பெண்கள் எல்லாம் வெளியிலே வர முடியல. அப்படிப்பட்ட சூழல் இருக்கிறோம். ஏதோ ஒருத்தர் 2 பேர் வெளியில் வந்துட்டு நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு பேசுறதே கிடையாது. ஆனால் அப்படி அமைதியான சூழலில் எத்தனையோ பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத ஒவ்வொரு ஊர்களாக பயணம் பண்ணுற இடத்துல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பெண்கள் சார்பாக அனைவர் சார்பாகவும் இதை வந்துட்டு நான் ஏற்றுக்கிறேங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். விவசாயம் நலிஞ்சு போய் பஞ்சம் வந்தங்காட்டி எங்கள் ஐயா இந்த ஊருக்கு பிழைக்க வந்தார். வந்து மில்லில் வேலை செஞ்சு அப்படி இப்படியே படிப்படியாக வந்தோம். நானும் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான். விவசாயத்துலேயும் விவசாய சம்மந்தப்பட்டதுலேயும் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் ரொம்ப ஆர்வம் உண்டு. என்னுடைய விவசாயம் பூமியெல்லாம் எடுத்திங்கன்னா இன்றைக்கெல்லாம் எங்கள் தோட்டமெல்லாம் இந்த நம்ம கழிவு தண்ணி இருக்கிற டேமுக்குள்ளே இருக்குது, ஓரத்துப்பாளைய டேமுக்குள்ளே இருக்குது. நான் இங்கே ஒரு சில வார்த்தை சொல்ல விரும்புகிறது வந்து என்னை பற்றி விட இவர் தான். அதாவது நான் பல வகையில் ஆச்சரியப்பட்டு இருக்கிறது என்னென்னா, எப்படி இப்படி இருக்க முடியும்? தொழிலே சிறந்து விளங்குறாரு. அப்புறம் வந்து பல நிகழ்ச்சிகள் தொழில் சம்மந்தமாகவோ அல்லது பொது அதுலேயும் முன்னால் நின்று நல்லா பண்ணுறாரு. அப்புறம் வந்து இந்த அமைப்பை ஆரம்பித்தப்போ திருப்பூரில் என்னென்னாங்க, ஒரு சின்ன விஷயம், டொனேஷன் கேட்டால் உடனே கொடுத்துருவாங்க, நம்மளை ஆள் உடப்பா அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் அது அரசியல் ரீதியாகவோ அல்ல வேறு ரீதியாக கோயில் சம்மந்தப்பட்டமோ இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதை எடுத்து எப்படி இப்படியெல்லாம் செய்ய முடியும்னு நான் நினச்சேன். ரொம்ப கடப்பாறை காய்ச்சி கையில் பிடிக்கிறாரோ அப்படின்னு நினச்சேன். அதெல்லாம் இல்லை, என் கையே லாவாவையே தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக நடத்திட்டு இருக்காரு. ஒவ்வொரு இன்னைக்கு இந்த இது வரும்போதும் கூட நான் அவர் சொல்லும்போது, குமார் சொல்லும்போது ஒரு சிறு இதாக இருக்குன்னு நினச்சி பார்த்தா இது ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. எனக்கு நேரம் இல்லைன்னா உள்ள கலந்துரையாடலுக்கு உண்டான இது அத்தனை ஒரு மதிப்பு மிக்கவர்கள் மேடைகளும் கீழே எல்லாம் இருக்கீங்க. ஒரு வாய்ப்பில் அடுத்த வாய்ப்பை தவறாக பயன்படுத்திக்கிறேன். இவர் வந்து நம்ம அனைவருக்குமாக நீடூடி வாழ வேண்டும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க. அதாவது இது ஒரு நீண்ட நெடிய பயணம், போராட்டம் மிகுந்த பயணம். நாங்கள் ஏன் வந்து மென்பொருள் துறையிலேருந்து வெளியே வந்தோம் அப்படிங்கிறது வந்து ஒரு 3 புள்ளிகள் இணைந்த இடம். ஒரு இடத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2007 வேலை முடிச்சு நம்ம வீட்டுக்கு வரும்போது இன்னைக்கு என்ன முடித்தோம், வேலை செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுமை தோன்றியது. அப்புறம் 2வது புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 2007 பசுமையுடன் ஆரம்பிக்கிறாங்க. முதல் இதுலேருந்து நாங்கள் வாசிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நம்மாழ்வார் அறிமுகமாகிறார். அப்போ நம்மாழ்வார் புள்ளி இணையுது. 3வது வந்து நல் உணவு தேடல். ஒரு இடத்துக்கு மேலே போகும்போது நம்மளுக்கு நல் உணவு அப்படின்னு வந்து அதாவது வேதிகள் இல்லாத உணவு அப்போ நம்ம தேடுறோம். அப்போ அந்த ஆண்டு காலகட்டத்தில் எங்கேயுமே கிடைக்கல. இந்த 3 புள்ளிகளும் இணைந்தது தான் எங்களை வந்து வெளியே கொண்டு வந்துருச்சு. அது அண்ணா சொன்னாங்க, ஒரு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு விட்டு வர்றோம். அது எங்களுக்கு தெரியல. பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மளோட விருப்பப்படி நம்ம வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறது. ஆனால் மென்பொருள் துறையில் இங்கே நிறைய பேர் இருப்பீங்க. மென்பொருள் துறை வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காது. வேலை 24 மணி நேரத்தில் ஒரு 18 மணி நேரம் ஆகலாம், 20 மணி நேரம் ஆகலாம். இடையில தூக்கத்தில் கூட ஒரு சந்திப்பு நடக்கலாம். இப்படியெல்லாம் நடந்தது. அப்போ நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து அது ஒரு சிறைக்குள்ளே அனுப்பி வச்ச மாதிரி ஆயிடுச்சு. இனிமேல் வந்து நம்ம பணத்தை தேடி ஓட வேண்டாம், நான் வெளியே வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நாங்கள் வெளியே வந்தோம். அதுக்கு நிறையா வீட்டிலேருந்து போராட வேண்டியது. அது பார்த்திங்கன்னா அப்பா அம்மாவிலேருந்து வீட்டில் என்னோட இணையர் வரைக்கும் போராட வேண்டி மிகப்பெரிய போராட்டம் அது. அப்புறம் தோட்டம் வாங்கலாம் அப்படின்னா அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தணும். அப்பா அம்மா நாங்கள் அதாவது நான் சொன்னேன், முதல் தலைமுறை விவசாயி நானே தோட்டத்தில் விழுந்து போராடிட்டு இருக்கிறேன். தோட்டத்தில் நீ எதுக்கடா வரேன்னு சண்டை, இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு உன்னை படிக்க வச்சு நீ ஏன் வந்து திரும்ப காட்டுக்கு வர்றங்கிற, உன்னால் எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து
செய்ய முடியாது, நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. முந்தைய தலைமுறை விவசாயிகள் வந்து அப்படி தான் பேசுவாங்க. நாங்கள் செய்ய முடியாது, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. அது 2014 நாங்கள் வெளியே வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து நம்ம என்ன அப்போ நோக்கம் வந்து எந்த நோக்கமும் இல்லை, நம்ம தோட்டம் போகிறோம், நமக்கு தேவையான உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்னு ஒரே நோக்கம் தான். அப்புறம் தோட்டம் வந்து பார்க்கும்போது ஏன்னா இந்த இடைவெளி வேறு இருக்குது. 1990 படிக்க முடித்தோம், 1997 நான் பிஇ முடித்தேன், வெளியே போயிட்டோம். இந்த தலைமுறை இடைவெளின்னு சொல்லுவோம்ல, அது இந்த தோட்டத்தில் தோட்டத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, எப்படி வெள்ளாமல் பண்ணுறது தெரியாது. இது எல்லாம் வந்து நம்ம நேரடியாக கற்றுக்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா எது விளைவிக்கிறோம், நம்ம தொடர் செலவுக்கு என்ன, நாள்தோறும் நம்ம செலவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேள்வி. பிள்ளைகளோட படிப்பு, நம்ம போக்குவரத்து செலவு, இந்த மாதிரியான இதுக்கள் என்ன பண்ணுறது. இதுலேயும் நிறைய போராட்டங்கள். அந்த பகுதி நெல் விளைவிச்சாங்க, நெல் வைக்கிறோம். அப்புறம் தான் வந்து அடுத்தடுத்து வரும்போது நம்ம 2020 ஒத்த மனதோட இயற்கை உழவர்கள் ஒன்று சேர்றோம். இப்போ 2020 ஒரு கூட்டமைப்பு ஆரம்பித்தோம். அது கொஞ்ச நாள் போய் கொரோனா காலகட்டத்தில் நம்ம உச்சபட்சமாக நம்ம வீட்டுக்கு டெலிவரி கொடுத்தோம். அப்போ வீட்டுக்கு டெலிவரி கொடுத்த அனுபவத்தை அண்ணா சொன்னாங்க. அப்புறம் அண்ணாவை சந்தித்தது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் எங்களுடைய வாழ்வில். அண்ணாவை சந்தித்த முதல் நிகழ்ச்சி வந்து பகவதிபாளையம் ஊரில் மரம் நட்டு நிகழ்வில் அண்ணாவை சந்தித்தோம். அதை நினைவில் வச்சுருந்து ஒரு ஆண்டு கழித்து அண்ணா எனக்கு கூப்பிட்றாங்க, நான் வர்றேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக, எப்படி வந்து அண்ணா வந்து இவ்வளவு நினைவு வச்சுருந்து நம்மளை கூப்பிட முடியுது, அண்ணா வாங்க நம்ம பேசுவோம். அப்போ அண்ணா வந்து 2 மணி நேரம் தோட்டத்தில் வந்து அவங்க எங்களோட அனுபவத்தை கேட்குறாங்க. அண்ணா ஒரு குழு இணைகிறோம். அப்புறம் தான் வந்து அது ஒரு அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்குது. அப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது தான் இந்த மாதிரி அண்ணா வீடு கொடுத்தோம். அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து ஏதோ வேண்டாத பொருள் கொடுக்குற மாதிரி ஒரு மனநிலை. நம்ம நல்ல பொருள் கொடுத்தாலும் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி நிலை இல்லை, அதனால் நாங்கள் ஒரு போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அதை வந்து அண்ணா மனசு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அண்ணா வந்து அடுத்த ஒரு நிகழ்வில் வந்து நம்ம வனத்துக்குள் திருப்பூர் 8ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் எங்களுக்கு கூப்பிட்டு ஒரு ஸ்டால் போட சொல்கிறாங்க. அப்போ அதிலிருந்து எங்களுக்கு வந்து ஒரு உந்துதல், அதாவது வந்து சந்தைப்படுத்தும் இப்படி விளம்பரம் பண்ணுறோம். ஏன்னா எல்லாமே ஒரு உழவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வரைய சொன்னது வந்து உழவன் சந்தைப்படுத்த வேண்டும். ஆனால் அந்த உழவனுக்கு வந்து சந்தைப்படுத்துகிற எந்த தொழில்நுட்பமும் தெரியாது. அதாவது அதுக்கு வந்து சந்தைப்படுத்த வியாபாரம் பண்ணுற மக்கள் தனி. ஆனால் இப்போ நம்ம அதை கற்றுக்குறோம். நம்மளோட பொருள் இருக்குது, அதை எப்படி சந்தைப்படுத்துகிறோம், அதெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம சந்தைப்படுத்த ஆரம்பித்தோம். இப்போ அந்த முதல் குழு ஆரம்பித்து அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையான ஒரு நிலைமை போகும். நம்ம அதை விட்டு எல்லாம் பிரிஞ்சிட்டோம். அந்த ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து பிரிஞ்சிருச்சு. 2வது ஒரு முயற்சியாக இப்போ ஒரு ஆண்டு கழிஞ்சிருக்கு. 2022 ஆரம்பித்து இப்போ ஒரு ஆண்டு கடந்து 2வது ஆண்டில் அடிவச்சு போயிட்டுருக்கோம். இப்போ எல்லோரும் ஒத்த நினைவில் ஒரே பாதையில் போயிட்டுருக்கோம். எல்லோரும் வந்து ஒரு குடும்பமாக போயிட்டுருக்கோம். அதாவது நல்ல வரவேற்பு இருக்குது. அண்ணா சொன்ன கூட அடுத்த நிலைமை போய்ட்டு, அதாவது நம்ம பொருள் விற்கிது, இயற்கை உணவை பொறுத்த வரைக்கும் நம்ம பொருள் விற்கிது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய ஒரு வருமானம் தான். கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு போகும். இயற்கை உணவை வரவேற்கும் அன்புள்ளங்கள் இருக்க வரைக்கும் நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல நிலைமைக்கு வருவோம். இயற்கை வேளாண்மைக்கும் இயற்கை உற்பத்தி பொருளுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஆனால் தகுந்த இடம் போய் சேரணும். அது ஒரு மிக முக்கியமான ஒரு இடம். அது மனசுக்குள்ள விருப்பம் இல்லாத இயற்கை உணவுனா என்ன தெரியாதவங்க போய் எதையும் விற்க முடியாது நீங்கள். ஆனால் இயற்கை உணவை தேடி இருக்கிறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க, அவங்கள போய் நம்ம கண்டுபிடிச்சா தான் நம்ம பொருள் விற்க முடியும். வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. டிசம்பர் 2015 சுபாஷ் பாலேக்கர் ஐயாவுடைய பயிற்சிக்கு நான் உள்ளே போகிறேங்க. உள்ளே போகும்போது நான் ரசாயன விவசாயம் குடும்பம், விவசாய குடும்பம், முழுக்க ரசாயனம். எங்கள் தாத்தா காலத்திலேருந்து ரசாயன விவசாயம்தான். எனக்குன்னு குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் ஒரு சுயநலம். நான் பயன்படுத்தின ரசாயன உரம், பூச்சிக்கொல்லி இதையெல்லாம் பயன்படுத்திட்டு நம்ம தோட்டத்திலேயே விளைஞ்ச காய்கறிகள் எடுத்துகிட்டு போய் என் குழந்தை என்னுடைய வாரிசுகளுக்கு உணவுன்னு கொடுக்கும்போது ஒரு குற்ற உணர்வு. அந்த தேடுதலில் தான் வந்து பாலேக்கர் ஐயாவுடைய பயிற்சி வந்து எனக்கு ஒரு செய்தியில் பார்க்குறேன். அந்த பயிற்சிக்கு உள்ளே போகும்போது ரசாயன விவசாயி, நான் வெளியே வரும்போது நான் என்ன ஆயிட்டாலும் சரி ரசாயனத்தை பூச்சிக்கொல்லியை கையில் தொடறதில்லை, பயன்படுத்துறதில்லை அப்படிங்கிற ஒரு வெறியோட வெளியில் வந்தேங்க. அது தொடர்ந்து என்னால் செய்ய முடிஞ்சது. எனக்குன்னு வேறு வருமானம் எதுவும் கிடையாது. குடும்ப செலவுக்காகட்டும், குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்காகட்டும், ஹாஸ்பிட்டல் செலவுக்காகட்டும். குழந்தைகளை வந்து ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிற வேலையே ஒரு பெரிய வேலையாக இருந்துச்சு. இப்போது அந்த ஹாஸ்பிட்டல் பக்கமே போகிறது கிடையாதுங்க. தடுப்பூசியே போடலைங்க. வீட்டில் என் துணைவியாருக்கு வந்து அந்த டோலோ பாராசிட்டமல் 15 மாத்திரை கொண்ட அட்டை வந்து வாரம் சந்தைக்கு வரும்போது ஒரு அட்டை வாங்கிட்டு போகணும். அந்த மாத்திரை மூஞ்சுதுன்னு தெரிஞ்சாலே அங்கே தலைவலி வந்துடும். இன்றைக்கி அது ஒரு கடுகளவும் கூட இல்லாமல் நம்மளால் குடும்பம் பண்ண முடியுது, வாழ முடியுது. இந்த இடத்துல எனக்கு அந்த பயிற்சி கொடுத்த பாலேக்கர் ஐயாவோட வந்து பாதம் தணிந்து நான் அதை நினைவு கூறுகிறேனுங்க. அது கூடவே வந்து வரும் பிரியா ராஜநாயர் அவங்க வந்து நிறைய விதைகள் இங்கே விவசாயத்துக்கு பயன்படுத்துக்கு நாட்டு ரக விதைகள் நிறைய கொடுத்துருக்காங்க. நாங்கள் தொடர்ந்து வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். விளைய வச்சு விதையாகவும் கொடுத்துட்ருக்கோம்.
சிவராமன் அண்ணா வந்து நான் நேரில் சந்திப்பேனானே எனக்கே தெரியல. ஆனால் நான் பயணிக்கிற குரூப்லேயே அவரு இருக்கார். நாம் ஒரு செய்தி போடுறோன்னா அதுக்கு ரிப்ளை அவர் பண்ணுறாரு. ஆனால் யாரோ பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் அண்ணன் தான் பதிவு போட்டிருக்காரு. இப்போ இங்கெல்லாம் பேசும்போது பார்த்தா எத்தனை வேலைகளுக்கு பின்னால் நாங்கள் சாதாரணமாக பயணிக்கிற ஒரு விவசாய குருவிலையும் கூட உள்ளே இருந்துட்டு அவர் பதிவு போட்டிருக்காரு அப்படிங்கிறது அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்படி இயற்கை விவசாயம் தொடங்கி நாங்கள் வந்து அங்கங்கே அனுப்பிக்கிட்டே இருந்தேங்க. அதில் நிறைய சிக்கல்கள், நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்படியே தூக்கி பொடனமாக தூக்கிட்டு போய் பஸ்ஸில் வச்சு விட்டுட்டு இதுலேயே நேரம் சரியாக போயிடுது, எப்போ முன்னுக்கு வர்றது, இது எப்படி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் என்னோட இணையருக்கு விவசாயிகள் இல்லாமல் நான் ரொம்ப தவிச்சிட்டு இருந்தேன். இந்த ஒரு 3 ஆண்டு காலமாக வந்து இளைய தலைமுறை பசங்களாக வந்து என் கூட இணைஞ்சாங்க. என்னோடய வாழ்க்கையில் அது ஒரு மைல்கல்லாக எடுத்துக்கலாம். அவங்களோட இணைஞ்சு காய்கறிகளை பிரிச்சுக்கிட்டோம். அவங்க இணையும் போதே வந்து யார் எந்த காய்கறிகளை பயிர் பண்ணுறதுன்னு சொல்லி பிரிச்சுட்டு உழவர் சந்தையில் தான் கொண்டு போய் எங்கள் விற்பனையை தொடங்கினோம் பல்லடத்தில். அங்கே வர்ற கூட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாபாரிகளும் பெட்டி கடைக்காரங்களும் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. நுகர்வோர், வீட்டுக்கு வாங்குகிற நுகர்வோர் அங்கே கொஞ்சம் பேர் தான் வருவாங்க. என்ன காரணம்னு பார்த்தா அந்த உழவர் சந்தையில் வந்துட்டு காலையில் உழவர் சந்தையில் போய் காய்கறிகளை வாங்கிட்டு போய் வீட்டில் சமைக்கக்கூடிய நேரமே அல்ல. உழவர் சந்தையை வந்து கண்டிப்பாக மாற்றினா தான் நல்லதுன்னு நினைக்கிறேங்க. அது சாயங்காலமாக இருந்தால் சிறப்பாக இருக்குன்னு எங்களுடைய அனுபவம், நாங்கள் உள்ளே போய் பார்த்த அனுபவம் அதுவாக தெரியுதுங்க. வியாபாரிகளுக்கு விற்கிறதுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை. அது உழவர் சந்தை என்பது வந்து நுகர்வோருக்கு நேரடியாக விற்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டது. ஆனால் அது அப்படி செயல்படலைங்கிறது எங்களுடைய அனுபவம். இதில் வந்து இப்போது எங்களுடைய சிவன் இயற்கை சந்தை அப்படின்னு சொல்லிட்டு அதில் பல இடர்பாடுகளை உழவர் சந்தையில் கண்டதை நாங்கள் வந்து அந்த சந்தையும் நம்ம வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியில் சந்தை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பித்தோம். நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நுகர்வோர்களை இணைச்சி நாங்கள் வந்து என்னென்ன காய்கறிகள் சந்தைக்கு எடுத்துகிட்டு வர்றேங்கிறது முன்னத்த நாளே தகவல் கொடுத்துட்டு இருந்தோம். அப்படி எங்களோடு இணைஞ்ச நுகர்வோர் இடத்துலையே நாங்கள் வந்து இந்த உழவர் சந்தையில் நீ விற்கல, நாங்கள் வந்து வெளியில் ஒரு சந்தையாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் எங்களுடைய தோட்டத்துக்கே கூப்பிட்டோம். எல்லோரும் நம்ம தோட்டம் வந்துட்டு எல்லோரும் கலந்து பேசும்போது எங்களுடைய நுகர்வோர்லேயே ஒருத்தர் என்னோட இடத்துல வச்சு நீங்கள் விற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பைசா வாடகையோ எந்த ஒரு காசும் நம்ம கொடுக்க போகிறதில்ல. அதுக்கு மாறாக வந்து ஒரு 10-20,000 ரூபா அந்த இடத்துக்கு அவங்க செலவு பண்ணி எங்கள் கையில் கொடுத்தாங்க. அது ஒரு அதை வாழ்க்கையில் மறக்க முடியாதுங்க. இப்படி வந்து இந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி ஓராண்டு சந்தை நிறைவு விழாவை வந்து எங்களுடைய நுகர்வோர்களே வந்து ஓராண்டு நிறைவு 2ஆம் ஆண்டு துவக்க விழான்னு சொல்லி ஒரு 10-15,000 ரூபா செலவு பண்ணி அவங்களே அந்த விழாவை நடத்தினாங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. பிரியா ராஜநாராயணன் வந்து அவங்க தான் வந்து எங்கள் சந்தையை தொடங்கி வச்சாங்கிறதையும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க. இப்போ சந்தை அப்படின்னா எங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி பார்க்குவீங்கன்னு தெரியல, எங்களுடைய பார்வையில் வந்துட்டு ஒரு தாயும் பிள்ளையும் இணையிரும் ஒரு இடமா இருக்கணும். அந்த பொருள் எப்படியெல்லாம் விளைஞ்சுது, அந்த பொருளினுடைய மகத்துவம் என்ன, அதனுடைய மதிப்பு என்னங்கிறத வந்து நுகர்வோரும் விவசாயியும் நேராக பேசி அந்த பொருளை பேசி வாங்கிக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அதுக்கு மேலே வந்து விவசாயிகள், அந்த இயற்கையாக விவசாயம் செய்கிற விவசாயிகளும் இணைஞ்சிக்கணும். அப்போ தான் வந்து யார் என்ன பயிர் பண்ணுறோம், யார் என்ன விதை தேவை, என்ன களத்தில் என்ன சவால்கள் இருக்குது, சந்தையில் என்ன சவால்களை சந்தித்தோம் அப்படின்னு விவசாயிகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்கி கடைசியில் வந்து பேசிட்டு வீட்டுக்கு போகிறது வழக்கமாக வச்சுருக்கிறோம். அது கூடவே வந்து பயிர் பண்ணும்போது வாரத்தில் 2 நாட்கள் வந்து நாம் நம்மளுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குரூப் காலில் வந்து 1 மணி நேரம் பேசுகிறத அவசியமாக வச்சுருக்கிறோம். அது யார் என்ன பயிர் பண்ணுறோங்கிறத நம்ம முடிவு எடுத்துட்டு தான் நம்ம பயிர் செய்ய போகிறோம். அடுத்தது என்ன பயிர் செய்யணுங்கிறத வந்து யாருனால உடனடியாக ஒருத்தர்னால செய்ய முடியலைனால் மற்றவங்க இன்னொருத்தர் யார் உடனடியாக செய்ய முடியுங்கிறதையும் நம்ம அந்த இடத்துல பகிர்ந்து அந்த தொடர்ந்து காய்கறிகளை நம்ம சந்தையில் விற்பனைக்கான ஒரு சூழல் உருவாக்குறதுக்காக நாங்கள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்வையில் நான் வெக்கத்தொட்டு சொல்லணும்னா நான் மிகப்பெரிய நான் இயற்கை விவசாயம் செஞ்சதும் கூட எனக்கு சாதனையாக தெரியல, என்னோட இந்த விவசாயிகள் வந்து இணைஞ்சதும் கூட பெரிய சாதனையாக தெரியல. அதையும் தாண்டி எங்களுடைய சந்தையில் எங்களுடைய பொருட்களை வாங்குகிற நுகர்வோர்கள் சர்க்கரை வாங்கிறதுக்கும் அரிசி வாங்கிறதுக்கும் காய்கறிகள் வாங்குறதுக்கும் துணிப்பைகளும் பாத்திரங்களும் பாட்டில்களும் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்படிங்கிறது வந்து என்னோட வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறதுங்க, என்னோடய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை கண்டதாக நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் முன்னோடி விவசாயிகள் முன்னோர்களுக்கும் என்னுடைய வணக்கமும்
இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து இதுபோல் சீரும் சிறப்பும் நடத்தி கொண்டிருக்கும் சிவராமன் அண்ணா அவர்களுக்கும் எங்களின் சிவன் இயற்கை சந்தை விவசாயிகள் சார்பாக எங்களை அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமா.